அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு உங்களுடைய ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கர காலத்தில் இருந்து நிவர்த்தி ஆகக்கூடிய இந்த காலகட்டம் நவம்பர் மாதம் 28ஆம் தேதிங்க. இந்த 28ஆம் தேதி வக்கர நிவர்த்தி ஆன பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் தொழில், குடும்பம், எதிர்பார்த்த சில நல்ல விஷயங்கள், குடும்பத்தில் ஒரு நல்ல சுப விஷயங்கள் அப்படின்னா திருமணம், வீடு கட்டுறது, இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் எந்த மாதிரி நமக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோமுங்க. முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மீனம் அப்படின்னா குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. எப்போவுமே நீங்கள் எல்லா விஷயத்துக்காகவும் ஒரு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அடுத்தவங்களுடைய பிரச்சனைக்கு சொல்கிறேங்க, சரிங்களா? நீங்கள் படித்திருந்தாலும் ஒரு மேதையாக இருப்பீங்க, படிக்காமல் இருந்தாலும் மற்றவங்களுக்கு ஒரு நலன் செய்யக்கூடிய, உதவி செய்யக்கூடிய ஒரு பொது சேவகராக இருப்பீங்க. அது எல்லாருக்கும் விளம்பரத்துக்காக நீங்கள் பண்ண மாட்டீங்க. குறிப்பாக சொல்லப்போனால் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு இது இப்படின்னா நம்மளால் முடிஞ்சு செய்வோம், நம்மளால் முடியலன்னா இவங்கக்கிட்ட உதவி கேட்டால் அவங்களுக்கு செய்வோம் அப்படிங்கிற ஒரு இலகிய குணம் கொண்டவங்க தான் மீனராசிக்காரர். ஆனால் சமீப காலமாக பார்த்தோம்னா ஜென்மத்தில் இருந்த சனியினால் ஒன்று உங்களால் அப்படியே எப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஒரு ஸ்பீடாக லைஃப் கொண்டுட்டு போயிட்டு இருந்திருந்தாலும் இப்போ ஸ்பீட் பிரேக் போட்ட மாதிரி இந்த ஒரு 3 வருஷமாக அப்படியே உங்களுடைய ஸ்லோவால் தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்க. எதுவுமே நினச்ச நேரத்துலையோ ஒரு வேலையை செய்து முடிக்க முடியாது. ஒரு வேலைக்கே போயிட்டு இருந்தாலும் அந்த வேலையை இப்போ ஒன்று அந்த வேலைக்கு ஏன் போகிறோம்னு நினைப்பீங்க, இல்லையா வேலையை விட்டுட்டு இருப்பீங்க, சரிங்களா? நீங்கள் ஒரு பெரிய பொசிஷனில் ஒரு அந்தஸ்தில் இருந்தாலும் ஆச்சுங்களா, நீங்கள் ஒரு அரசாங்கத்துறையாக இருக்கட்டும், இல்லையா ஒரு ப்ரைவேட் சம்மந்தப்பட்ட தொழிலாக இருக்கட்டும், இல்லை சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கட்டும், இல்லை சமூக பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசியல் இருந்தாலும் சரி, ஆனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம், மதிப்பு, ஒரு மரியாதை கண்டிப்பாக பலவீனம் அடைஞ்சிருக்கும், சரிங்களா? அந்த பலவீனம் வெளி வட்டாரத்தில் உங்களால் வாழ்ந்தவங்க, உங்ககிட்ட ஐடியா கேட்டவங்க, உங்ககிட்ட 10 ரூபா பணம் வாங்கிட்டு போனவங்க இன்றைக்கி நல்லா தான் இருப்பாங்க, சரிங்களா? மெஜாரிட்டியாக இருப்பாங்க. நீங்கள் போட்ட கோடு அவங்க ஒரு பெரிய பொசிஷனில் உட்கார்றதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கும். ஆனால் இன்றைக்கி அவங்களே உங்களை கேள்வி கேட்கக்கூடிய அளவுலையும், அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஒரு சாதாரணமாக உங்களை எடை போடக்கூடிய ஒரு சூழ்நிலையிலையும் நடந்துக்குவாங்க. இது எப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்க மாட்டீங்க. இது ஒரு அனுபவம்னு எடுத்துகிட்டு போயிடுவீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ஆன்மீகம், எல்லாமே கடவுள் இருக்கிறாரு, எது எப்படி நடக்குமோ அது அப்படி தான் நடக்கும். ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி நாம் நம்ம மேலே ஏறினவங்க இன்றைக்கி ஒரு ஏணி மாதிரி நம்ம ஆகிட்டோம். நம்ம மேலே ஏறினவங்க மேலே போயிட்டாங்க. மற்றவங்களுடைய வளர்ச்சிக்கு தான் நம்ம காரணமாக இருக்கிறோம். அடுத்தவங்களுடைய முன்னேற்றத்துக்கு நாம் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறோம். ஆனால் நாம் சொல்கிற அளவுக்கு வளர்ச்சி அடைய முடியலையே. எல்லாம் போயிட்டு தான் இருந்தது. திடீர்னு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வந்த மாதிரி அப்படியே டவுன் ஆகிருச்சு. இது நம்மளுடைய மனசுக்கு புரியுது. நாளைக்கு நம்ம முன்னேறலாம், நம்ம எப்படியாவது ஒரு வழியில் சாதிச்சிடலாம். ஆனால் இன்றைக்கி குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க நம்மளை என்ன நினைப்பாங்க? என்னவோ நம்ம நல்லவங்களாக இருந்தாலும் ஏமாளிங்கிற ஒரு பேர் வரக்கூடாது இல்லையா? அப்படிங்கிறதுனால நீங்களும் அதுக்குன்னு அசால்ட்டாக இருக்கிற போது எல்லாமே சக்ஸஸ் பண்ணிங்க. அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற போது நீங்கள் தானாக வந்தது. கணக்கு பார்க்காம நீங்கள் மற்றவங்களுக்கு பண்ணினீங்க. ஆனால் இன்றைக்கி நமக்கு தேவைக்கு ஒன்று பண்ணணும்னு நினைக்கிற போது ஒன்றுமே அமைய மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது. இன்றைக்கி ஒரு லோன் எதிர்பார்த்தாலும் சரியாக அமையாது. உங்கள்கிட்ட சரக்கு விஷயம் இருக்கும் ஆச்சுங்களா? இங்கே எந்த துறையில் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் சரி ஆச்சுங்களா? அதாவது நீங்கள் அப்படியே கண்ணில் பார்க்குறத கையில் செய்து முடிப்பீங்க. ஒரு எஸ்டிமேட் போட்டிங்கன்னா கச்சிதமாக செஞ்சு முடிப்பீங்க ஆச்சுங்களா? ஆனால் ஒரு அது என்னென்னா எல்லாமே ஒரு சமூகத்துக்கு தேவையான சில விஷயங்களாக தான் இருக்கும், பொறுப்பான விஷயங்களாக தான் இருக்கும். ஆனால் அந்த பொறுப்பை மற்றவங்க பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் நம்மளை ஒரு கரும்பு சக்கை மாதிரி தூக்கி போடுறாங்களே, இதிலிருந்து நம்ம எப்படி வரணுங்கிறதுனால பல விஷயங்கள் யோசிக்கிறீங்க. அதனால் என்னென்னா தூக்கம் கெட்டது தான் மிச்சம். சரியான தூக்கம் வர மாட்டேங்குது. யோசிக்கிற வாய்ப்புகள் கிடைக்குது, ஆனால் நழுவி போகுது.
பணம் வருது, அதிகமாக செலவுகள் ஆகுது. சில நேரங்களில் கடன் வாங்குகிறோம். அந்த கடன் என்ன ஆகுதுன்னா, ரூ. 10 வாங்கின கடன் இன்றைக்கி ரூ. 20 போகுது. அந்த கடனுக்கு வட்டி கட்டுறதுக்காக இன்னொரு பக்கம் கடன் வாங்கி அதை வட்டி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுது. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தோம்னா வீட்டில் தேவையில்லாத மருத்துவ செலவு, ஏதாவது தெண்ட செலவு, விரைய செலவு, நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்கு பண்ணணும்னு ஒரு கணக்கு போட்டு ஒரு ரூ. 10 வரும்னு எதிர்பார்த்துருந்தா சம்மந்தம் இல்லாமல் பார்த்தோம்னா வேறு விபரீத செலவுகள் வருது. இப்படி நம்மளுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் தகுந்த மாதிரி செயல்படுத்த முடியல. நாம் ஒரு கணக்கு போடுறோம், நடக்கிறது ஒன்றா போகுது. கோயில் குளத்துக்கு போகலாம்னு நினைக்கிறோம், அதுவும் கூட தடுமாற்றத்தை கொடுக்குது. இந்த வாரம் போகலாமா, அடுத்த வாரம் போகலாமா, அடுத்த மாதம் போகலாமா, அப்படியே போயிட்டு வந்தாலும் என்ன போய் பெரிய மாற்றம் கிடைச்சது, மாறுதல் கிடைச்சது. எல்லாரும் கும்பிட்றது கடவுளாக இருக்குது, ஆனால் நாம் கும்பிட்றது என்ன இப்படி கடவுளுக்கு ஏன் வெளிச்சம் கொடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் மீனராசி அன்பர்களுக்கு இருக்குது. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் சனி ஜென்மச்சனி மன உளைச்சலை கொடுக்கும், மன வருத்தத்தை கொடுக்கும். அதை விட நம்ம எதையுமே செய்ய முடியாத அளவுக்கு இழுத்து போட்டு அப்படியே ஒரு இடத்துல உட்கார வைக்கும். சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா அதாவது உடம்பு ஆரோக்கியமே கெட்டு போயிருக்கும், ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்குதுங்க அப்படிம்பாங்க. ஆனால் பார்த்தோம்னா மெடிசன் ஏதோ ஒன்று எடுப்போம், பார்த்தா எந்த பலன் இல்லை. திடீர் பார்த்தோம்னா ஏதாவது செலவுகளுங்கிறது ஆரோக்கிய பாதிப்பில் வந்து ஒரு வண்டி ஓட்டும்போது கீழே ஓடுறது, சின்ன பிரச்சனை வந்தது, அதை பார்த்தா பெருசாக உதிரியும் பண்ணிருச்சுங்க. அதனால் ஸ்கேன் பண்ண வேண்டியதாகி போச்சு, ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதாகி போச்சு. அப்புறம் பார்த்தா வீட்டில் அம்மாவுக்கு சரியில்லை, அப்பாவுக்கு இப்படிலாம் வரும். சிலர்லாம் பார்த்தோம்னா இதெல்லாம் ஜமாளிச்சுட்டு இருக்கிறது பெருசு இல்லை. கடைசியில் பார்த்தா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வீட்டில் அந்த வயசுக்கு மீறியும் நம்ம வந்து ஒரு நல்ல விஷயங்கள் பண்ண முடியாமல் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குதுங்க. இப்படியே போச்சுன்னா நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரி குழப்பங்களாக வருது. இதெல்லாம் எப்போ சரியாகும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் 28 மேலே நீங்கள் ஒரு புது விதமான சில முயற்சிகள் எடுங்க. சரிங்களா? புது விதமான முயற்சின்னு என்ன, நம்ம பண்ணுறது தான் பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, திருமணமாக இருந்தாலும் சரி, அதாவது ஒரு சனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு, சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு, சரிங்களா, நீங்கள் வந்து ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிவிட்டு, இல்லை சனீஸ்வரருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 3 வாரத்துக்கு, சரிங்களா, அதாவது 3 வாரத்துக்கு நீங்கள் வந்து சனீஸ்வரர் கோயிலுக்கு நீங்கள் தொடர்ந்து நீங்கள் போய் பிரார்த்தனை பண்ணிவிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய மனக்கவலை, மன கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும். புதிய வாய்ப்புகள் கைகூடி வரும். நம்ம எதிர்பார்த்த சில கடன் பிரச்சனையும் நெருக்கடி இருந்தாலும் கண்டிப்பாக தீர்ந்துடும். அது மட்டும் இல்லை, சுப விஷயங்கள் செய்வீங்க, ஆதாயமான விஷயங்கள் செய்வீங்க. வீடு, மண்மனை, பொன்பொருள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அற்புதமாக நீங்கள் செய்து முடிப்பீங்க. கண்டிப்பாக மீனராசி அன்பர்களே, உங்களுடைய நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை உங்களை வாழ வைக்கக்கூடிய சில வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த சனி வக்ர நிவர்த்தினால் கண்டிப்பாக ஏற்படும். அதனால் உங்களுடைய வாழ்வாதாரம் சிறக்கும். இப்போ சொன்னது கோச்சார பலன் அப்படிங்கிறதுனால பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா தசா புத்திகள் நமக்கு பலமாக இருக்கணும். உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் இது 3ஐயும் தெரியப்படுத்தி ஆன்லைன் மூலியமாக கூட உங்களுடைய ஜாதக சந்தேகங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஜாதகத்தில் தாங்க சில யோகங்கள், சில முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பு காலகட்டங்கள் எப்போ வரும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.